வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அயோத்தியில் பகவான் ராமரை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதிலுமிருந்து அயோத்தியை நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது நாம் அயோத்தியில் ராமருடைய தரிசனத்திற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் வரிசையில் இருக்கின்றோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் ராமர் கோவில் இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கின்றார். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திலே திரண்டிருக்கிறார்கள். அதாவது கண்ணு கெட்டிய தூரம் வரை பக்தர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் விசாரிக்கும் போது நேற்று நள்ளிரவிலிருந்தே அவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது காலை 7 மணிக்குத்தான் தரிசனம் தொடங்கி இருக்கிறது என்றாலுமே எப்படியாவது ராமனை பார்த்துவிட வேண்டும் என்று நேற்றிலிருந்தே அவர்கள், அதாவது நள்ளிரவிலிருந்தே அவர்கள் விடிய விடிய இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு வந்தவர்கள் கூட இன்னும் வரிசையில் தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த நீண்ட வரிசைகளிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக கோவிலுக்கு செல்வதென்றால் ஒரு வரி, அதாவது ஒரே ஒரு வரிசை இருக்கும், நேரான வரிசை இருக்கும். ஆனால் நாம் இங்கே திரையிலே பார்க்கின்றோம் 10க்கும் மேற்பட்ட வரிசை இருக்கின்றது. இந்த வரிசை அப்படியே 2 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு நிற்கின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று நள்ளிரவு முதல் நீண்ட வரிசைகளில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று அளவிற்கு இன்றைய தினம் காவல்துறை அதிக அளவில் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு அதிகம் இல்லை என்பதனாலே இவ்வளவு குவிந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையும் திணறி வருகின்றது. காலை 7 மணி முதல் இன்று மதியம் வரை தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் எப்படியாவது ராமனை பார்த்துவிட வேண்டும் என்ற நீண்ட ஆவலிலும் பக்தியிலும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளோடும் பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என அனைத்து வயதினரும் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் நேற்று இரவிலிருந்தே காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேசலாம். ஒளிப்பதிவாளர் தற்போது உங்களுக்கு இதனை காண்பிப்பார். தற்போது நீண்ட வரிசைகளில் காத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பலரும் வந்திருக்கக்கூடிய நிலையில, சார், இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்களா? நீங்க எப்போ வந்து காத்துட்டு இருக்கீங்க? மக்களுக்கு சொல்லுங்க. நான் காலையில 4 மணிக்கு வந்தேன். வந்தா அது எனக்கு முன்னாடியே ஒரு 50,000 பேருக்கு மேல வரிசையில் இருந்தாங்க. நான் இப்ப 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க தரிசனத்துக்கு. இப்பதான் எனக்கு இங்கேயே வர முடிஞ்சது. இன்னும் எப்படியும் இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் தாராளமா இருக்கும். இங்க இருந்து தரிசனத்துக்கு போனோம்னா 1/2 கிலோமீட்டர் வரும். எவ்வளவு பேர் இருப்பாங்க சார் இங்க? இங்க எனக்கு கணக்கு பார்க்க முடியாது. எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். நானே 50,000 பேருக்கு பின்னாலதான் நானே நின்றுருக்கேன். இப்பதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இன்னும் எவ்வளவு பேர் பின்னால வருஷம் எனக்கு, நான் 4 மணிக்கு வந்தவனே இங்க வந்திருக்கேன். இப்ப இது வரைக்கும் வந்தவங்க எவ்வளவு இருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. நிச்சயமா லட்சத்துக்கு மேலதான். இப்ப நீங்க எப்போ வந்து காத்துட்டீங்க? தமிழ்நாட்டுல வந்திருக்கீங்க? நான் திருப்பூர்ல வந்திருக்கிறேன். சுல்தான் பேட்டைக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து 30 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். நேற்று ஈவினிங் தான் வந்தோம். நேற்று ஈவினிங்ல இருந்து காலைல நேரத்துல இருந்து 4 மணி இருந்து காத்துட்டு இருக்கிறோம். தரிசனத்துக்கு 4 மணில இருந்து காத்துட்டு காட்டுல இன்னும் உங்களால போக முடியல. பொதுமக்கள் தரிசனம் காலையில 7 மணிக்கு நேற்று 4 மணிக்கு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் தான் வந்து இப்ப 4 மணி நின்று இருக்க தரிசனத்துக்காக நின்று இருக்கிறேன். அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்குது. இல்ல போல ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. இன்ச்சு போய் தான் இருக்குது. ஆமா. எனக்கு முன்னாடி வந்து போனா ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் நம்ம ராமனை பார்க்கணும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பாக இருக்கு. பார்த்து தான் போவோம். நிச்சயமாக நம்ம பேசக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நேற்று மாலை 4 மணிக்கே வந்து நள்ளிரவு முதல் வரிசையில் நின்றிருப்பதாக திருப்பூரில் வந்தவர் குறிப்பிடுகிறார். அதே போல அதிகாலை 4 மணிக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலிருந்தும் பல்வேறு நேரத்திற்கு வந்தவர்கள், நேற்று இரவு, அதிகாலை என்று பல நேரங்களில் வந்தவர்களும் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தொடர்ந்து இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து இந்த தரிசனத்தை ராமரை பார்ப்பதற்காக நீண்ட வரிசைகளிலே பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம் கேமராவில கண்ணு கெட்டிய தூரம் வரை பக்தர்கள், ராம பக்தர்கள் ராமபிரானை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.